Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கான்வர்சேஷனல் சென்டென்சஸ் பார்க்க போகிறோங்க. இந்த கான்வர்சேஷனல் சென்டென்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி சென்டென்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நம்ம ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிற இந்த சென்டென்ஸ் எல்லாமே எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நாம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நாமளே நமக்கு அட்வைஸாக எடுக்கிறதுக்கோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நம்ம வந்து தமிழில் மரியாதையாக நடந்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி கர்டியஸ் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்கள், பெருந்தன்மையாக இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அது வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி நோபல் அப்படின்னா பெருந்தன்மையாக இரு அப்படிங்கிற அர்த்தங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எளிமையாக இரு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் பி சிம்பிள் அப்படின்னா எளிமையாக இரு அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பேசும் முன் யோசி. நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு அப்படின்னு. ஸோ அந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பிறரிடம் அன்போடு இரு, மற்றவங்கிட்ட அன்பாக இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அது வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி அஃபெக்ஷனேட் டு அதர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதமாக பேசு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்க. அது வந்து நம்ம இங்கிலீஷில் பி சாஃப்ட் ஸ்போக்கன் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் யூஸ் ஆகிற சில கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் பாருங்கள், இது வந்து நம்ம எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய யூஸ் ஆகுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அகந்தை கொண்டவனாக இருக்காதே அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் டோன்ட் பி அன் ஈகோயிஸ்ட் அப்படின்னு என்னென்னா அகந்தை கொண்டவனாக இருக்காது. ஈகோயிஸ்ட் அப்படின்னு என்னென்னா அகந்தை கொண்டவனாக அப்படிங்கிற அர்த்தங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிடிவாதமாய் இருக்காதே அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் டோன்ட் பி ஸ்டபன். இங்கே ஸ்டபன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா பிடிவாதம் அப்படிங்கிற அர்த்தங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், புறம் கூறுவதை தவிர அப்படின்னு பின்னாடி பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவாய்ட் பேக் பைட்டிங் அப்படின்னா பின்னாடி பேசுகிறது தான் நம்ம வந்து பேக் பைட்டிங் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், முணுமுணுக்காதே அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா டோன்ட் பி மம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. மம்பிள் அப்படின்னு என்னென்னா மற்றவங்களுக்கெல்லாம் கேட்காம நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட முணுமுணு நம்ம பேசுவோம் இல்லைங்க, அதை தான் மம்பிள் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், உனது பேச்சில் நீ தெளிவாக இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி கிளியர் இன் யோர் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், கடினமான வார்த்தைகளை தவிர அப்படி நம்ம கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அவாய்ட் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் கிளியராங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் என்னன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்லைடில் இப்போ நம்ம வந்து பட்டாம்பூச்சி போல் சுறுசுறுப்பாக இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. இப்போ யாராவது ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தால் ஐயோ நீ பட்டாம்பூச்சி மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அதை வந்து நம்ம ஒரு சென்டென்ஸாக எப்படி சொல்லலாம் இல்லாட்டி ஃப்ரேஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆஸ் brisk as butterfly. அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கான் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் he is as brisk as butterfly அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், தங்கத்தை போல் ஜொலிக்கும். இப்போ ஏதாவது ஒரு பொருளை பார்த்து ஐயோ தங்கத்தை போல் எப்படி ஜொலிக்குது பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா as bright as gold
ஆஸ் பிரைட் ஆஸ் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்கள், வெள்ளரிக்காய் போல் ஜில்லென்று. நம்ம வந்து சில பேர் வந்து ரொம்ப கூல், எப்போவுமே கூலாக டென்ஷன் இல்லாமல் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆஸ் கூல் ஆஸ் குக்கும்பர், ஆஸ் கூல் ஆஸ் குக்கும்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே தமிழில் வந்து வெள்ளரிக்காய் போல் ஜில்லென்று அப்படின்னா நம்ம வந்து இன்டைரக்டாக சொல்லுவோம் அவங்க வந்து ரொம்ப கூலாக இருக்காங்க அப்படிங்கிறது. அதை தான் நம்ம வந்து ஃப்ரேஸாக ஆஸ் கூல் ஆஸ் குக்கும்பர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்படிகம் போல் தெளிவாக. ஸ்படிகம் போல் தெளிவாக அப்படின்னு என்னென்னா ஆஸ் கிளியர் ஆஸ் கிறிஸ்டல், ஆஸ் கிளியர் ஆஸ் கிறிஸ்டல். உன்னோட ஸ்கின் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அதை வந்து நம்ம யுவர் ஸ்கின் இஸ் ஆஸ் கிளியர் ஆஸ் கிறிஸ்டல் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நரி போல் தந்திரமான. நரி போல் தந்திரமான அப்படின்னு அவங்க பாரு எப்படி நரி மாதிரி ரொம்ப தந்திரமாக பேசுகிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ஆஸ் கன்னிங் ஆஸ் ஃபாக்ஸ். ஹீ இஸ் ஆஸ் கன்னிங் ஆஸ் ஃபாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஆஸ் கன்னிங் ஆஸ் ஃபாக்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், கரியை போல கருப்பாக. கரியை போல கருப்பாக. இப்போ ஏதாவது பொருள் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்க ரொம்ப கருப்பாக இருக்குன்னு. அதை வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆஸ் பிளாக் ஆஸ் கோல். இட் இஸ் ஆஸ் பிளாக் ஆஸ் கோல் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடேங்க. இன்றைக்கி பார்த்த கான்வர்சேஷனல் சென்டென்ஸ் எல்லாமே நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, thank you. Happy learning.